அது எடுத்து பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும், தயக்கம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது கரெக்டு. அதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் ஒரு முறை வந்துட்டு எடுத்து பார்த்தா தானே தெரியும். இப்போ நம்ம ஸ்வீட்டுன்னு சொல்கிறோம், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே இனிக்குதா கசப்பு தான் நம்ம சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்கணும், நல்ல நாலேஜ் இருக்கணும், கண்டிப்பாக அது முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு இது கேட்குறோம், அங்கீகாரம் இருந்தால் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து வந்துடுச்சு, அவங்க கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான்லாம் கூட போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். அந்த ப்ரொசீடிங் எடுத்துக்க சொல்லலாம் தமிழ்நாட்டில். அதுக்கு தான் சார் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அங்கே நான் எக்ஸாம் எழுதிட்டேன். அவங்க வந்துட்டு மும்பை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த எக்ஸாம் எழுதி எனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை. தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி அக்குபஞ்சர் மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எண்ணிக்கை வந்து சொல்ல முடியாது, 2 லட்சம் பேர் கூட இருக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னு கேளுங்க. இப்போ அதே தான் நீங்கள் சொல்கிறதுக்கே தான் நானும் வரேன். இதுக்கு வந்து முறையான ஒரு காலேஜ் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு +2 முடிச்சிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ யார் வேணால் அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு என்ன பண்ணுறதுன்னு உட்காரும்போது ஹெல்த்து தான் நம்ம மைண்டுக்கு வரும். அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம கவனிக்கணும் போது, நீ பரவாயில்ல ரிட்டையர் ஆனவங்க அக்குபஞ்சர் படிக்கலாமே, நீங்கள் தான் +2 முடிச்சிருக்கீங்க படிக்கலான் போது அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குங்க சார். அதான் இந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டோட இது கிடையாது. பாரத் சேவக் சமாஜ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கூட வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது.